நாமக்கல்லில் இருந்து ஓமன் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட 2 கோடி முட்டைகள் துறைமுகத்திலேயே கடந்த 10 நாட்களாக தேங்கியிருப்பதால் ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல்லில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளுக்கு மாதந்தோறும் சுமார் 150 கண்டெய்னர்களில் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்னர் கத்தார் அரசு 60 கிராம் முட்டைகள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் என்று அறிவித்தது. இதன் தொடர்ச்சியாக ஓமன் நாட்டிலும் சில கட்டுப்பாடுகளை விதித்து இந்திய முட்டை இறக்குமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஓமன் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட 2 கோடி முட்டைகள் கடந்த 10 நாட்களாக துறைமுகத்திலேயே தேக்கமடைந்திருக்கின்றன. மாதத்திற்கு 150 கண்டெய்னர் ஏற்றுமதி நடந்துட்டு இருந்தது. இப்ப இந்த தடையினால 70 கண்டெய்னர், 60 கண்டெய்னர் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டாலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு $40,000 வேல்யூ இருக்கு. ஸோ நீங்க 100 கண்டெய்னர் குறையுதுன்னா $4 லட்சம் வர வேண்டிய பணம் நமக்கு ரெவென்யூ லாஸ் ஆகுது. எக்கானமியா பாத்தீங்கன்னா இவ்வளவு ரெவென்யூஸ் நமக்கு டாலர்ஸ் உள்ள வர்றது நம்மளால கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. அதுல இது போன்ற அசாதாரண சூழலால் நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒன்றிய அரசு உரிய அழுத்தம் கொடுக்க ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.